கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேதம் முழுவதும் தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசின பல வழிகளில் ஒன்றுதான் கனவுகள். ஆனால் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு நோக்கத்தை கொண்டிருந்தது. சில கனவுகள் மூலமாக எச்சரிக்கை பெற்றார்கள். சிலருக்கு கனவுகள் எதிர்காலத்தை வெளிப்படுத்தினார். சிலருக்கு கனவுகளை விளக்கும் வரங்களை கொடுக்கப்பட்டது. மேலும் சிலருக்கு கனவுகள் ஆறுதலையும் வாக்குத்தத்தங்களையும் கொண்டு வந்தது. ஆனால் சாலமோனுடைய கனவு மிகவும் வித்தியாசமானது. மற்ற கனவுகள்லாம் தேவன் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்தினார், ஒரு எச்சரிக்கையோ, ஒரு எதிர்காலமோ, ஒரு செய்தியோ. ஆனால் சாலமோனின் கனவு ஒரு உரையாடல். தேவன் அவரிடம், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு அழைப்பு. சாலமோன் இதுக்கு பதில் சொல்லணும். மற்ற பல கனவுகள் எதிர்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனம். ஆனால் சாலமோனின் கனவு இருதயத்தின் நிலையை பற்றியானது. அவர் எதை கேட்டார் என்பதுதான் இதன் முக்கியத்துவம் இருக்கிறது. பல கனவுகளில் மனிதர் ஒரு பார்வையாளராகத்தான் இருந்தான். தேவன் காட்டியதை பார்த்தான். ஆனால் இங்கே சாலமோன் ஒரு பங்குதாரர். அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். சாலமோன் இளம் வயதில் ராஜாவாக இருந்தார். அவருக்கு முன்னால் இருந்த பொறுப்பு மிகவும் பெரிதாக இருந்தது. அவர் சொன்னார், நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு போக்குவரத்து தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை எந்த விஷயத்தையும் சரி செய்வதற்கு அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றாரு. எதை தர வேண்டும் என்று கேள் அப்படின்னும் பொழுது சாலமோன் செல்வத்தையோ, இல்லை ராஜாக்களுக்கு எதிராக எதிரிகளை வெற்றி கொள்வதற்கோ, இல்லை நீண்ட ஆயுளோ அவர் கேட்கல. அவர் கேட்டது ஞானம் உள்ள உணர்வுள்ள இருதயம் மட்டும்தான். நன்மை தீமை பகுத்தறியும் இருதயம். தேவன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாலமோன் அவர் கேட்டதை விட நீ கேட்காதே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கொள்ளலாம்? முதலாவது, நமக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களுக்கு நமக்கு தேவையான பலம் இல்லாட்டினா நம்ம தேவனிடத்துல கேட்டுக்கலாம். நமக்கு ஞானம் இல்லாட்டினா தேவனிடத்துல கேட்டுக்கலாம். உங்களில் ஒருவனுக்கு ஞானத்தில் குறைவுபட்டிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற உங்கள் பிதாவினிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய பலத்துக்கு என்ன தேவை அப்படின்றதையும் ஞானத்துக்கு என்ன தேவைன்றதையும் தேவனிடத்துல கேட்கலாம். ரெண்டாவது, நம்ம சாதாரண விஷயங்களை முதல்ல தேடாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயுல சொன்னது போல நம்ம தேவனை பற்றி இப்போ தேடுறவர்களாக இருக்கணும். அப்பொழுது நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, தேவன் நம்முடைய பலவீனத்தை நம்ம சந்திக்கிறாரு. நமக்கு ஏதாவது ஒரு கவலையாக இருந்துச்சுன்னா, நமக்கு ஏதாவது செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மளால் முடியாது என்று நமக்கு தேவனிடத்திலிருந்து அறிவோ ஞானமோ பலமோ தேவைப்படுகிறதுன்றதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். அப்போ சாலமோன் எப்படி நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன் தன்னோட பலவீனத்தை ஒத்துக்கொண்டானோ, அந்த போல நம்ம ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் அவரை உயர்த்தினது போல் நம்மளையும் உயர்த்துவார். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்துல நமக்கு ஒரு வாசல் திறந்திருக்கிறது. வாழ்க்கையின் பாரங்களும் தீர்மானங்களும் கவலைகளும் நம் பலனுக்கு மேலாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அழைக்கிறார். என்னிடம் கேள் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை கடவுள் நம்ம கிட்ட கேட்டா நம்ம எதை கேட்போம்? சாலமோன் போல சமாதானம் உள்ள ஞானமும் இருதயமும் கேட்போமா? இல்லை இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகிற அந்த செல்வத்தை கேட்போமா? அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் நமக்கு ஒரு வாசல் திறந்திருக்கிறது. வாழ்க்கையின் பாரங்கள் தீர்மானங்களும் கவலைகளும் நம் பலனுக்கு மேலாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அழைக்கிறார். என்னிடம் கேள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும்னு கேட்பதற்கு பதிலாக சாலமோனை போல சமாதானம் உள்ள ஞானம் உள்ள இருதயத்தை கேட்போம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகிற நிலையில்லாத காரியங்களை நம்ம கேட்காம ஞானம் உள்ள காரியங்களை சாலமோனை போல நம்ம கேட்கும் பொழுது தேவன் அனைத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல் சற்றைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு தேவனுடைய ஞானத்தையும் சமாதானத்தையும் புது பலனையும் தர மாதமாக இருக்கட்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலையும் உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிட ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. கடந்த 7 மாதங்களும் தேவ நீர் இந்த வருடத்தில் எங்களுக்கு நீங்கள் கூட்டி சேர்த்து எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை பராமரித்து வந்ததுக்காக நன்றி. இனி இந்த மாதத்துலேயும் உங்களுடைய காரியங்களோட கூட இருந்து வழிநடத்தட்டும்ப்பா. நாங்கள் சாலமோன் போல ஞானமுள்ள இருதயத்தை திறவும் உமக்கிட்ட நாங்கள் சேரவும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கான வழிகளை நாங்கள் நாடவும் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. நாங்கள் உமக்கிட்ட இன்னும் நெருங்கி சேர்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்க நீர் எங்களை வழிநடத்த வேணுமாய் மீட்பு ரட்சமாய் இயேசு நாமத்தின் மூலம் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவன தகப்பனே.